பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. மீண்டுமாக இந்த அன்பின் பிரயாசம் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வசனத்தின் மேலே ஒரு தாகம், கர்த்தருடைய வசனத்தின் மேலே ஒரு இணை புரியாத ஒரு அன்பு, ஒரு அழியாத அந்த தேவனுடைய அன்பினாலே கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க ஆண்டவர் அநேக காரியங்களை இந்த கடைசி நாட்களில் துரிதமாய் செயல்படுத்தி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். உலகமெங்கும் வசனம் தீவிரமாய் பரவி கொண்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல இடங்களுக்கு, தேசங்களுக்கு கடந்து, பல தேசங்களுக்கு சொல்ல முடியாத தேசங்களுக்கு யூடியூப் வழியாகவும், ஜூம் வழியாகவும், கூகுள் மீட் வழியாகவும் மற்றும் அநேக சோசியல் மீடியாக்கள் மூலமாக கர்த்தருடைய வசனம் பூச்சக்கரம் எங்கும் சென்று தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட அவ்வளவு விலையேற பெற்ற ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற அந்த வசனத்தை நாங்கள் தியானித்து ஆவியானவர் உதவியோடு அந்த வசனத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது நிச்சயமாய் அந்த வசனத்தை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை இந்த நாளில் நாங்கள் வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லும். ஆண்டவர் இங்கே ஒரு ஆலோசனை கொடுக்கிறார், ஒரு காரியத்தை செய்யும்படி கொடுக்கிறார். அதே நேரத்தில் ஒரு கட்டளையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்திலே வாசிக்கிறோம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து இருப்பீர்கள் என்றால் வேதம் அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தேவன். இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்த பொழுது முதலாக தேவன் விசாரித்த ஒரு மனிதன் யார் என்றால் பாவத்திலே விழுந்து போன ஆதாமை விசாரித்தார். முதலாக விசாரித்த குடும்பம் ஒன்று இருக்கும் என்றால் ஆதாமையும் ஏவாளையும் விசாரித்தார். அதே போல அவர்களை பாவத்திலே வஞ்சித்து தேவன் கட்டளையிட்ட அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷ்டிக்க கூடாது என்று சொன்ன போதிலும் சத்ருவானவன் அங்கே நயவஞ்சகமாய் பேசி அங்க வஞ்சித்த பொழுது ஆண்டவர் சர்ப்பத்தையும் ஆண்டவர் விசாரித்து அவர் நியாயம் தீர்க்கிறவராக இருந்தார். தேவன் நம்மை விசாரிக்கிற தேவன். ஒரு பக்கம் அவர் அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், அதே நேரத்தில் நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த கிருபை நாட்களிலே நம்மை விசாரிக்கிற தேவன். ஆனால் ஒரு நாள் வருகிறது, அவர் நியாய தீர்ப்பு நாளிலே அவர் ஒவ்வொருவருடைய குற்றங்களையும் பாவங்களையும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை தவிர, பரிசுத்தவான்களை தவிர, தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் தேவனை நிந்தித்து புறக்கணித்த, அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை புறக்கணித்த
அப்படிப்பட்ட உலக ஜனங்களை அந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பதாக அவர் உட்கார்ந்து, வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்து திரளான ஜனங்களை அவர் விசாரிக்கிறவராயிருக்கிறார். ஆகவேதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், நாமும் கூட அவரோடு இருந்து விழுந்து போன தேவ தூதர்களையும் நாங்கள் நியாயம் தீர்ப்போம் என்று அறியாதிருக்கிறீர்களா என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். தேவ தூதர்களை நாங்கள் விசாரிப்போம், அவர்களை நியாயம் தீர்ப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, திக்கற்ற பிள்ளைகளை நாங்கள் விசாரிக்க வேண்டும், விதவைகளை நாங்கள் விசாரிக்க வேண்டும். அவர்கள் படுகிற உபத்திரவத்திலே நாம் அவர்களுக்கு தேவைகளை அறிந்து தேவனுடைய சித்தத்தின்படி நாங்கள் கவனமாய் அதை விசாரிக்க வேண்டும். இதைதான் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின பொழுது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே அதற்கு பிறகு பார்க்கிறோம், அப்போஸ்தலர்கள் அங்கே சில பேரை தெரிந்து கொண்டு அவர்களை பந்தி விசாரிப்புக்கென்றும் அதே நேரத்தில் விதவைகளை விசாரிக்கிறதற்கென்றும் ஒரு சில ஜனங்களை ஆண்டவர் அங்கே தெரிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இங்கே வேதம் யாக்கோபு எழுதுகிறார், திக்கற்ற பிள்ளைகளை நாங்கள் விசாரிக்க வேண்டியது நம்முடைய கடமை, விதவைகளை நாங்கள் விசாரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் அதே நேரத்திலே இங்க வேதம் சொல்லுகிறது, விசாரிக்கிறது மாத்திரமல்ல, அதனால நீங்கள் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதும் முக்கியம். அது தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சிலர் விசாரிக்க போய், விதவைகளை விசாரிக்க போய், திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்க போய், அங்கே உலகத்தால் கரைப்படுகிற விபச்சார, வேசித்தன, காம விகாரத்திலே, இவைகளிலே அவர்கள் பாவத்திலே விழுந்து விசாரிக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் பாவத்திலே விழுந்து அங்கே பார்க்கிறோம், தேவனுடைய கோபாக்கினியை பெற்றுக் கொள்கிறதை பார்க்கிறோம். அவர்களை விசாரிக்க போகிறேன் என்று சொல்லி நயவஞ்சகமாக பிசாசு அவர்களை விபச்சாரத்திற்கு நேராக, வேசித்தனத்திற்கு நேராக அவர்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி அவர்கள் சத்துருடைய வலையிலே சிக்கிக் கொள்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவேதான் இங்க யாக்கோபு தெளிவாக எழுதுகிறார், நீ விசாரிக்கிறது முக்கியம், அதே நேரத்திலே நீ கவனமா இருக்க வேண்டும், உலகத்தால் நீ கரைபடாதபடிக்கு நீ உன்னை காத்துக்கொள்ள வேண்டும். வாலிபன் எதனால் தன்னை சுத்தம் பண்ணிக் கொள்கிறான், எதனால் தன்னை காத்துக் கொள்கிறான் என்றால் கர்த்தருடைய வசனத்தினால் தானே என்று சங்கீதக்காரன் 119ஆம் அதிகாரத்திலே 9வது வசனம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. வேதத்திலே பார்க்கிறோம், வாலிபனா இருந்த யோசேப்பு அங்கே பார்க்கிறோம், அங்கே அரண்மனையில இருந்த பொழுது பார்வோன் அவனுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்த போதிலும் போத்திபார் அங்கே தொடர்ந்து யோசேப்பை தொந்தரவு படுத்தி கொண்டு ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 40 நாள் தொடர்ந்து தொந்தரவு படுத்தி கொண்டு தன்னோடு வந்து சயனிக்கும்படிக்கு அவன் தொந்தரவு செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் வாலிபனா இருந்த யோசேப்பு கர்த்தருக்கு பயந்தபடியினால் அவன் விபச்சாரத்திற்கு விலகி ஓடினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதே நேரத்தில் தாவீதை பார்க்கிறோம், திருமணமான தாவீது தனக்கு மனைவி இருந்த போதிலும் மச்சாருடைய மனைவியை அவன் போர்க்களத்தில் இருக்க வேண்டிய அவன் மேல் வீட்டிலே அவன் உப்பரிக்கையிலே அவன் உலாவிக் கொண்டிருந்து நேரத்தை வீணாய் செலவழித்தபடினாலே
போர்க்களத்தில் இருக்க வேண்டிய அவன் பாவத்திலே விழுந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. அவர்களை விசாரிக்க வேண்டும், அதே நேரத்திலே உலகத்தால் கரைப்படாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். கண்களை மூடி இந்த வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். எங்கள் பரிசுத்தமுள்ள எங்க நல்ல பிதாவே, அப்பா, இந்த வயலிலும் நீர் எங்களுக்கு கட்சி கொடுத்த இந்த கிருபை நிறைந்த அந்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். திக்கற்ற பிள்ளைகளை, விதவைகளையும் விசாரிக்கிற அந்த கிருபையை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்த சத்திய வசனத்தினாலே நீங்க பாதுகாத்து நீங்க வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். யார் யார் ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்ய, அவர்களுக்காக ஜெபிக்க, ஆண்டவரே அவர்களுக்கு விண்ணப்பிக்க முன் வருகிறேன் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அவர்கள் படுகிற உபத்திரவங்களிலே விசாரிக்கிறவர்களாக, உதவி செய்கிறவர்களாக, பரிசுத்த ஆவியானவர் நீர் உதவி செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே அவர்கள் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு, பாவத்தின் வஞ்சனையிலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு உம்முடைய வசனம் அவர்களை பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த வேளையிலும் இந்த வசனத்திற்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உண்மையில் வைத்த அன்பின் நிமித்தம் இந்த பிரயாசத்தை அவர்கள் செய்கிறதற்கு முற்படுகிற இந்த காரியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை நீர் மனதார நீர் ஆசீர்வதிக்கிற இந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயமா இந்த வசனம் உங்களோடு பேசி இருக்கிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டான், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டான். என் பாவமெல்லாம் போக்கிவிட்டான், என் பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனமானார்.